வணக்கம் சுரேன். வணக்கம். ஆஹா, குறியீடு. ஆமா. சரி, ரைட், ஓகே, இருக்கட்டும். அதாவது நம்ம நேத்து வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, 6 நாள் இருக்குது, 4 நாள் இருக்குது, மக்களே கவனம் ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இனிமே அதுக்காக எந்த ஆமா. பிரயோஜனமும் இல்ல இல்ல. எனக்கு ஆனா இன்னும் இருக்கு. இன்னும் 10 நாள் இருக்கு. அதத்தான் அடுத்து சொல்ல வந்தேன். அடுத்து இன்னொரு ரவுண்டு. ம். இன்னும் 9 நாள் இருக்கு, ஐயோ! 8 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த முறை நம்ம மட்டும் இல்லைங்க, குறிப்பாக கட்சிகள் எல்லாருமே, குறிப்பா தொகுதிக்கு 20 கோடி, 15 கோடி, 30 கோடி, 40 கோடி, 100 கோடி செலவு பண்ணிருக்காங்க. வரைக்கும் செலவு பண்ணவங்க எல்லாம் வயித்துல புலி. எல்லா கட்சியிலையும் சொல்றேன், ஓகேவா? வயித்துல அப்படியே நெருப்பு கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. டேய், 100 ஓட்டுல 200 ஓட்டுல தோத்தன்னா என் ஆன்மா சாந்தி அடையாதுடா, என் கட்ட வேகாதுடான்ற மாதிரிலாம் சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. பெரிய டிஃபரன்ஸ்ல தோத்துட்டா கூட மனசு ஆறிடும் ப்ரோ. நினைச்சு பாருங்க, 30 ஓட்டுலயும் 40 ஓட்டுலயும் தோத்தா, அப்பாவு ஒரு தடவை தோத்தாரு தெரியுமா? 49 48 ஓட்டுல அப்படிலாம் ஆயிட்டா. அதனால உண்மையிலேயே பல பேருக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தான் அடுத்து வரப்போற நாட்கள். அது இல்லாம இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தொகுதிக்கு 15 கோடி 20 கோடி செலவு பண்றாங்கல்ல, இவ்வளவு செலவு பண்றாங்க, திருப்பி வந்தா அந்த காசு திருப்பி எப்படி எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. எனக்கு வந்து இந்த தொகுதியில இவ்வளவு செலவு பண்றதுங்கிறதுல ஒரு விருப்பமே கிடையாது. எப்படின்னா, சரி, நான் வந்து நேர்மையா தாங்க போட்டி போடணும்னு நினைக்கிறேன். இல்ல சொல்றேன், சொல்றேன். நான் ஒரு லாஜிக்கே கேட்கிறேன். நான் வந்து நேர்மையா தாங்க போட்டி போடணும்னு நினைக்கிறேன். போட்டிக்கு நீங்க இருக்கீங்க, நண்பர் இருக்காருங்க. ஆனா நீங்க 3 பேருக்கு செல்வாக்கு பார்த்தா ஒரே அளவு தான். ஆனா நீங்க கூட 20 கோடியை எடுத்துட்டு வந்து செலவு பண்றீங்க. கரப்ஷன் நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நான் விட்டுருவனா? இத போட்டா தான் உங்களை நான் வீழ்த்த முடியும்னா நான் மட்டும் என்ன ப்ரோ பண்ணுவேன்? இது வந்து இது போயிட்டே இருக்குல்ல. ஒரு முடிவு யாராவது ஒருத்தன் கொண்டு வரணும்னு பாக்குறேன். கண்டிப்பா வராது. சீக்கிரம் வரணும். இந்த விஷயத்துக்கு ஏன்னா அந்த 15 கோடி 20 கோடி எல்லாம் மக்கள் பணம் தான். திருப்பி மக்கள் பணத்தை மக்கள்கிட்டே செலவு பண்ணி திருப்பி அவங்க எங்க வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறாங்க தான் நான் பிரதர். வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மாற்றம்னு வர கட்சிகள் கூட செலவு பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க நிக்கிற தொகுதியில காசு கொடுப்பாங்க. இப்போ நம்ம எல்லாருமே செலவு பண்ணி பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம இப்ப யாருமே எங்கேயும் பேச முடியாது. இவங்க செலவு பண்ணல, அவங்க செலவு பண்ணாங்க. எல்லா கட்சியும் செலவு பண்ணது, எல்லாம் காசு கொடுத்து தான் இருக்காங்க. ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. நான் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ண? நீங்க 2 பேர் ஆளாளுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அந்த 1 or 2% நான் வந்து கிராஸ் பண்ணணும்னா நானும் செலவு பண்ணாதான் முடியும்னா நான் என்ன பண்றது? சோ இது லாஜிக். இதை விடுங்க. போலிங் எப்படி நடந்துச்சு? நேற்று காலையில இருந்து, விடிய காலையில இருந்து ஒரே கலவரம். 3 மணியில இருந்து ஆரம்பிச்சிச்சுங்க இந்த எலெக்ஷனுக்கான அந்த ஃபீவர். அதாவது போலிங்கான ஃபீவர். தலைவேளை வந்து ஒரு போலிங்ல ஒரு ஓட்டை போட்டு தலையை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் காலையிலே அது அடுத்து வருவோம். எப்ப இந்த ஆரம்பிக்குதுன்னா ஒரு மிட் நைட்ல இருந்து ஆரம்பிக்குது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஒஸ்ட் ப்ரோ. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், ரோடு குப்பை கூட யாரும் அல்ல பாத்தீங்களா? நான் உங்ககிட்ட இப்ப சொன்ன தெரியுமா? பாருங்க, எலெக்ஷன் ஓட்டு பண்றதுதான் பண்ணோம். எந்த வேலையும் யாரும் பாக்குறது இல்ல. சரி, அவ்வளவுதான், இது மாதிரி கவர்மெண்ட்ல எங்களுக்கு தெரியாது, 10 நாளுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற மைண்ட் செட். கிளம்பாக்கத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு நடுரோட்ல நிக்கிறான், வீட்டுக்கு போக முடியாம. பிளான்டுன்னு சொல்றாங்க. ஓட்டு இருக்கலாம் ப்ரோ, கண்டிப்பா. எது வேணும், இதெல்லாம் எல்லாத்துக்கும் சாத்தியமான ஆட்கள் தானே இவங்க. இவ்வளோ நாள் வந்து அதை வந்து உடனே போயிடுவாங்க. மந்திரி போயிடுவாரு, நாங்க பாத்துக்கிறோம், எக்ஸ்ட்ரா பஸ் விட்டுருக்கோம், இங்க ஒரு 1000 பஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், அங்க 2000 பஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோன்னு. இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இந்த கவர்மெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. பிரதர், இவங்க கூட்டுற ஒரு சாதாரண மாநாட்டுக்கு 5 லட்சம் பேர் வரணும், 10 லட்சம் பேர் வரணும்னு சொல்லி எத்தனை வண்டி ரெடி பண்ண முடியுது உன்னால? ஒரு கவர்மெண்டே வச்சுக்கிட்டு உன்னால பஸ் ரெடி பண்ண முடியாது, பஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது. எவ்வளவு பேரு, எவ்வளவு யங்ஸ்டர்ஸ், அதுல யங்ஸ்டர்ஸ் லேடிஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அதுல. அங்கேயே ஃபயர் ஆயிருச்சு. அதாவது சொல்றது, மக்களுடைய அந்த கோபம் அப்படிங்கிறது அந்த மொமெண்ட் மிட் நைட்டுக்கு முன்னாடி அந்த டே ஃபுல்லா நான் என்னெல்லாம் நினைச்சனோ அது எல்லாம் நீ டே ஃபுல்லா நடந்தது ப்ரோ. காலையில இந்த பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனையும் சூப்பர். காலையிலே வெடிக்க ஆரம்பிச்சு. இவங்க போயிட்டு ஆப்போசிட்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க இருந்து ஒரு 10,000 பேர் போக விடாம தடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க. அந்த 10,000 பேர் போன் அடிச்சாங்கன்னா 10 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க ஊர்ல, என்ன ஆகும்? ஆயிடுச்சு. அவங்களால ஆயிடுச்சு. அண்ட் ஓட் பர்சன்டேஜ் வந்து 90 கிட்ட போயிருக்கலாம், அல்லது ஒரு 87 88 கூட போயிருக்கலாம். இந்த சரியான டைமுக்கு போய் சேர முடியாத பிரச்சனையும் ஒரு காரணம் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லயே நம்ம பார்க்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன், எஸ்ஆர் வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும் போதே மால் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, யாரா நீங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும் போது ஏதாவது பூந்து ஏதாவது ஒரு வேலையை பாத்துறாங்க. ஆனா நிறைய மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு நிறைய இடத்துல. நிறைய ட்விட்டர்ல இதெல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஒரு சில பேர் இருக்கான், ஆனா இன்னொருத்தவங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து ஓட்டு போட்டு போயிட்டதா அப்படிலாமும் சில பேர்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா
ஹிஜாப் போட்டுட்டு ஓட்டு போட வராங்க. ஆமா ஆமா, போலீஸ் வந்து ஓடுவாங்க பாத்தீங்களா வெளில. ஊபிஸ் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி எதுக்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க பாருங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவுச்சு. அதையும் நான் கேள்விப்பட்டேன். இருங்க, காலையில இருந்து ஒரு 6:30 வந்துருவோம். ஓகேவா? 7 மணிக்கு போலிங்ஸ் ஆரம்பிக்குது. உண்மையிலேயே மக்கள் ரொம்ப ஆர்வமா போறாங்க. முதல் ஆளாக வந்தாருன்னு வந்த செய்தி யார் தெரியுமா? ஒயிட் அண்ட் ஒயிட் தலை. ஓகே, சும்மா ஷூவும் ஒயிட் தான். தலை எப்பவுமே வேலையா வந்துருவாப்ல. எல்லா எலெக்ஷனும் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வேலையா முடிச்சுட்டு போயிடுவாப்ல. இந்த வாட்டி ட்ரெஸ் கோட பார்க்கணும். ஷூ ஒயிட், பேண்ட்டும் ஒயிட், போட்டிருந்த கோட்டும் ஒயிட். இப்போ இந்த இடத்துல வந்து எதுக்காக இவர் இப்படி ஒரு ட்ரெஸ் கோட சூஸ் பண்ணாருன்னு ஒரு கேள்வி வரும். போன தடவை ப்ரோ நார்மல் ட்ரெஸ்ல வந்தாரு, மாஸ்க் ஒன்னு போட்டு வந்தாரு. அந்த மாஸ்க்ல இப்படி 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 இருக்கும்ல, அது கருப்பு, அந்த நூல் சிவப்பு. இத வச்சு ஒரு டீகோடிங் போட்டானுங்க. ஆமா, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. இவர நம்பால் கூட போட்டா பாருங்க, இப்படி வச்சிருக்க மாதிரி கோட் வேர்ட் அக்செப்டட்னு. காதுல மாற்ற நூல் சிவப்பா இருந்துச்சுன்னு சொல்லி கருப்பு சிவப்புட்டானுங்க. இருங்கன்னா ஃபுல் ஒயிட்ல வரேன்ட்டு வந்துட்டாரு. வந்து அதுலயே டீகோடிங்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெள்ளைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்ட்டு. ரைட்டு, அது இருந்துட்டு போகுது. வந்தாரு, வந்துட்டு ஓட்டு போட்டு போறாரு. அவர்கிட்ட ஏதோ மைக்க விட்டு கேள்வி கேட்க வந்தாங்க. அவர் முறைச்சாரு, தள்ளுங்க போனாரு. ரொம்ப கேவாஸ் தான் அந்த இடம். வேற எதுவும் அவர் எதுவும் சொன்ன மாதிரி தெரியலைங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நியூஸ் கார்டை உடன்பிறப்புகள் பூரா பரப்புறாங்க. மட்டம் மனநங்க ப்ரோ. இருக்கிறதுலே கேவலமான ஜென்மங்கள் தான் உடன்பிறப்பு. சோறு தான் தின்றாங்களா? யாராவது பிச்சை போட மாட்டீங்களான்னு எதிர்பார்க்க வேண்டியது. ஏதாவது ஒரு பிச்சை கிடைக்காதா? பிச்சை கிடைக்கலன்னா கூட புடுங்கிட்டு நியூஸ். இந்த நியூஸ் நீங்க சொல்லுங்க சரியா? நியூஸ் கார்டு அப்படி பயங்கரமா பரப்பப்படுது. என்னன்னா, ஆட்சி மாற்றம் தேவையா என்று கேட்ட கேள்விக்கு நோ நீட் என்று சொல்லிவிட்டார் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவுது. இந்த பேனா நிறுவனத்துடைய பேஜஸ் எல்லாம் போடுறாங்க ப்ரோ. அபிஷியல் பேஜஸ் அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னு சொல்லுங்க. திமுக திருப்பி வரணுமான்னு கேட்டிருப்பாங்க. நோ நீட் அப்படின்னு இருப்பாரு. வேணா இருக்கலாம் ப்ரோ. அப்படியே மாத்தி போட்டாங்க. நோ நீட்னு சொன்ன மாதிரி கூட சரியா கேட்கல. அடுத்த செட்டப் பாருங்க. இது காலையிலேயே இப்படி ஏகே சொல்லிட்டாருன்னா திமுக வரணும்னு தான் அவர் சொல்றாருன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முடியுதா? அடுத்து உடனே ஐயா ஸ்டாலின் வராரு. 1 ஹவர்ல வராருன்னு வச்சுக்கோங்களேன். 1 ஹவர் கூட இல்ல, ஒரு 1/2 ஹவர் அந்த மாதிரி வராரு. அவர்கிட்ட திட்டமிட்டு அந்த கேள்வி கேட்கப்படுது. அஜித் இப்படி சொல்லிட்டாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவரு நல்லா தானே சொல்லியிருக்காரு. நல்லா சொல்லியிருப்பாரு. எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க ப்ரோ. யார் சொல்றாங்க இது? இவங்கெல்லாம் இந்த இதெல்லாம் ஒரு ஆள் முடிச்சு விட்டு போயிட்டாரு. என்னதான் நம்ம மேல சூர்யா ஜோதிகா மேல விமர்சனம் இருந்தாலும் சிவகுமார் பேசினாரு பாருங்க ஒரு பேச்சு. உட்காந்து கை தட்டிட்டே இருந்தேன். அந்த சமுத்திரக்கனி ஒரு படத்துல எப்படி வரும் கை தட்டுற மீன். அடுத்த முக்கியமான நிகழ்வை நீங்க எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் ப்ரோ. இப்படி ஸ்டாலின் சொன்னாரு, நான் ஒரு ட்வீட் போடுறேன். இப்படி அப்பட்டமா கண்ணு முன்னாடியே ஒண்ணு பண்றாங்களே, ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களே. அஜித் கிட்ட இருந்து இப்போ ஒரு அறிக்கை வந்தா சம்பவமா இருக்கும், ஆனா நடக்குமான்னு தெரியலையேன்னு ஒரு ட்வீட் போடுறேன். போட்ட 2வது நிமிஷம் அவரோட அந்த அவர் பேர் தெரியல, சுரேஷ் சந்திராங்க அவருடைய மேனேஜர், நான் ட்வீட் போட்டதுனால அவங்க சொன்னாங்கன்னு சொல்ல, நான் என்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறேன், அவங்களுக்கு கரெக்டா அதே தோணி இருக்கு. எல்லா நியூஸ்லயும் ஃபிளாஷ் இல்ல. இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணா அவருக்கு ஒரு கெட்ட பேர் தானே. இந்த மாதிரி சொல்லாத விஷயத்த, அதுவும் நோ நீட்ங்கிறது அவரே அஜித் ஐயோ நோ நீடா நான்லாம் செத்தாலும் சொல்ல மாட்டேன்பான்னு போய் சொல்லியிருப்பாரு. அவர் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாருன்னு நமக்கு தெரியும். எய்தர் நண்பருக்கு போட்டிருக்கலாம், அல்லது அவர் அம்மா ரொம்ப அவருக்கு விரும்பும் ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மதிப்பாரு, அவங்களுக்கு போடலாம். இவ்வளவுதான். இப்ப இப்படி சொல்லிட்டாரு ஸ்டாலின், யூஸ் பண்றாரு நம்மளன்னு தெரிஞ்ச உடனே இன்ஸ்டன்ட் சாணி அடி ப்ரோ. இன்ஸ்டன்ட் 2 மினிட்ஸ்ல மேகி மாதிரி ரெடி ஆயிட்டு வருது. சாணி மத்ததையும் கலந்து ஒரு ரோல் எல்லா நியூஸ்லயும். அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை. வதந்தி பரப்பாதீர்கள். இன்டைரக்டா என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்களே, என் பேரை வச்சு வதந்தி பரப்பாதீங்கன்னு ஸ்டாலினுக்கு கண்டனம் தான் அது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை சீக்கிரமா போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அது இன்னொன்னு எடுத்துக்கலாம். மாற்றம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? மாற்றம் வேணும்னு சொல்றாருன்னா அர்த்தம் வேணும் தான் சொல்லுவாரு. அவரும் தாங்க பாக்குறாரு. அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, ஸ்கூல் படிக்கிற வயசுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கும் தானே தெரியும். அது போக இன்னொன்னு அவர் மறைமுகமா அது மூலமா சொல்ல வந்தாரு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் ரசிகர்களும் என் அபிமானிகளும் ஒத்த ஓட்டு கூட இந்த கும்பலுக்கு போட்டுறாது. ரியாக்ட் ஏன் ப்ரோ பண்ணணும்? அவர் கடந்து போயிருக்கலாம் ப்ரோ. 50 நாளா நடந்துட்டு இருக்குது பிரச்சாரம். நீங்க பாருங்க, ஐயா எடப்பாடியார் கூட்டத்திலே ஆகட்டும், அல்லது விஜய் அவர்களுடைய கூட்டத்திலே ஆகட்டும், எத்தனை இடங்கள்ல அவங்களுடைய படங்களை வந்து டிவிக்கு கொடியோட அஜித் அவர்களுடைய படம், ஏடிஎம்கே கொடியோட அஜித் அவர்களுடைய படம், இல்ல அது வந்து எடப்பாடியோட படம், எத்தனை இடத்துல வந்துட்டே இருந்துச்சு நியூஸ்ல. அஜித் எதனா மறுத்தாரா? ஏதாச்சும் என்ன யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாரா? சொல்லல.
அவங்க யூஸ் பண்ணிக்கும் போது அவர் ஒண்ணுமே சொல்ல விட்டாரு. ஆனா ஒரு நிமிஷம் டிஎம்கே யூஸ் பண்ண உடனே ரெண்டாவது நிமிஷம் வச்சிருப்பாரு ஈய அப்படின்ற போல இருக்கு. ரெண்டாவது நிமிஷம் பதில் வருது. ஏய் நான் அப்படி சொல்லவே இல்லை, வதந்தி பரப்பாத, நீ மட்டும் என் போட்டோல கை வைக்காதங்கிற மாதிரி. சோ தட் வாஸ் சூப்பர். அங்க ஆரம்பிச்சு விட்டாரு. அதாவது டிஎம்கே வந்து ஏகே கிட்ட அடி வாங்கினா அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல தோத்துருவாங்க. சரியா? 2006 to 11 பீரியட்ல அப்படிதான் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழால ஏகே கிட்ட வாங்கினாங்க. ஆமா, அது ஃபேமஸான இது. 11 ரிசல்ட் நமக்கு தெரியும். இப்ப 26ல அதே மாதிரிதான் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க அவர்கிட்ட. ரிசல்ட் பார்ப்போம். அவர் ஒரு சம்பவமா, அடுத்து எஸ்டிஆர் சம்பவம். அவரு 2016ல சொல்லியிருக்காரு எதுக்கு மாற்றம், எல்லாமே நல்லா தானே இருக்குன்ட்டு. அந்த வீடியோவை எடுத்து பரப்புறாங்க ப்ரோ. பிறவிகள் இவனுங்க இருக்கானுங்க பாருங்க. யாரும் இப்ப தலை இல்ல, சரி எஸ்டிஆராவது சின்ன தலையாவது ஏதாவது பண்ணுன்னு பார்த்தா சின்ன தலையும் வந்து சேஃபா பிளே பண்ணிருச்சு. அவரு அப்படியா சரின்னு சொல்லி ஓட்டு போட வரும்போது வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் டிவிக்கே குறியீடோட அவர் வராரு. அங்கேயே மூக்கு உடைச்சு போச்சு இவங்களுக்கு. அடப்பாவிடா போச்சேடா, நம்ம பரப்பின வீடியோல போட்டிருந்த ட்ரெஸ் வேறையா இருக்குது, இங்க வந்த ட்ரெஸ் வேறையா இருக்குது, அதுவும் போச்சா. இப்படி அசிங்கம் மேல அசிங்கம் பட்டு இருக்காங்க. ரைட். இது சிவகுமார் நம்ம முடிக்கவே இல்லை. சிவகுமார் பேசுன்னு பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனா எலெக்ஷன் டைம்ல காலையிலே வந்து அது சொன்னது நல்ல ரீச் ப்ரோ, நல்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கூடியால எவ்வளவு பேர் நாசமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்ல தீபத்தை ஏத்தி வச்சாரு அவரும். இது எல்லாருக்குமான குரல் தான், அது நான் பாக்குறேன். இது வெறும் டிஎம்கேக்கு எதிரான குரல் நான் பாக்கல. அவர் இன்னொன்னு பதிவு பண்றாரு, நான் கருணாநிதி காலத்துல இருந்தே நான் எதிர்த்து தான் பேசியிருந்தேங்கிறதும் கரெக்டா எலெக்ஷன் டைம் போலிங் டைம்ல பதிவு பண்றாரு. அது அடுத்ததாக தலைவர்கள் ஓட் போட வந்தது. நான் இந்த இடத்துல சில விஷயங்கள் நான் ஃபீல் பண்ண விஷயங்களும் சமூக ஊடகங்கள் நண்பர்கள் ஃபீல் பண்ண விஷயங்களும் நான் வந்து இன்னைக்கு இன்னும் நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதாக 2 குடும்பம் ஓட்டு போட வந்துச்சு. 2 தலைவர்களுடைய குடும்பத்தோட வராங்க. ஒண்ணு சிலுவம்பாளையத்துல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன் மற்றும் தன்னுடைய வராரு. வந்து ஓட்டு போடுறாரு. போட்டுட்டு நடந்து போறாரு. அத கேக்குறாங்க 100% கான்பிடென்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. போகும்போது ப்ரோ அந்த பிளர்ல அந்த கேமரால ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் அவங்க பையன் ஓ இப்படித்தான் இருக்கா எடப்பாடி. இல்ல யாருக்குமே தெரியாது, நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பாங்க. யாருக்குமே தெரியும் ஓ இதுதான் எடப்பாடி ஒரு பையனா, இப்படிதான் இருப்பாரா, சரி இவங்க தான் இபிஎஸ் அவர்களுடைய வைஃபா, ரைட் இவ்வளவுதான் ப்ரோ. அவங்களுடைய குடும்பமே எப்படி இருப்பாங்கன்னு கூட தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தெரியுது. இப்பதான் பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இன்னொரு குடும்பம் வந்து ஓட்டு போடுறது குடும்பத்தோட பப்ளிசிட்டி. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம், துர்காமையார் வராங்க, உதயநிதி வராரு, கிருத்திகா வராங்க, எல்லாருமே இன்பநிதி வராரு. அவரை வந்து அப்படியே அரவணைச்சு பாத்தீங்களா உதயநிதி. அதான் அடுத்த ஆளு இவர் தான். அதான் ஒரு கொடுமை, கேவலமான கொடுமைன்னா உதயநிதிக்கு அப்புறம் அந்த சின்னதுக்கு ஒரு சின்னது இருக்கே அதுதான் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது உடன்பிறப்புகளா எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. இந்த 2 ஃபேமிலி போட்டோவுக்கும் பப்ளிக் கொடுத்த ரியாக்ஷன் என்ன தெரியுமா ப்ரோ? எடப்பாடியாருடைய ஃபேமிலி போட்டோவை பார்க்கும்போது வந்தாங்க, சத்தம் இல்லாம ஓட்டு போட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, அவங்க குடும்பமே இப்படித்தான் இருப்பாங்கன்னு கூட நமக்கு இன்னைக்கு தான் தெரியுது பாரு அப்படின்ட்டு. இங்க இந்த குடும்ப போட்டோ பார்த்த உடனே ஐயோ திமுக மறுபடியும் ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்காங்க பாரு, இந்த ப்ளூ சட்டை போட்டுட்டு ஒரு தம்பி வந்திருக்குது, மீசெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? அப்படியா? அடுத்து அந்த தம்பி தான்ப்பா உங்களுக்கு எல்லாம் துணை முதலமைச்சர், 20 வருஷம் கழிச்சு அவங்க வந்து உங்களுக்கு முதலமைச்சர் பாத்துக்காங்க. மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க ப்ரோ. கரெக்டா யோசிக்கிறாங்க. சோ இந்த 2 தலைவர்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது எப்படி, அதாவது ஏன் எடப்பாடியாருடைய மனைவிலாம் கோயிலுக்கு போக மாட்டாங்களா, வழிபாடு பண்ண மாட்டாங்களா, சாமி கும்பிட மாட்டாங்களா, தட்டுல அந்த இதெல்லாம் வச்சு பிரசாதெல்லாம் வச்சு அதை எது சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. எத்தனை வீடியோ வந்திருக்கு, எத்தனை போட்டோ வந்திருக்கு, எத்தனை நியூஸ் வந்திருக்கு. அதே அங்க ஸ்டாலின் வைஃப் பண்ணா மட்டும் நியூஸ் ஆகுது. அப்போ இங்க திட்டமிட்டு ப்ரொமோட் பண்றாங்கன்னு தெரியல. அது பச்சையா தெரிஞ்சதுதான. குடும்பத்துல ஏன் இன்னும் 2 பேரை விட்டீங்களே, சபரீசனு சொன்னாமரை விட்டீங்களே. அவங்க தனியா போயிட்டு அதுல இன்னொன்னு மாட்டிச்சு பாத்தீங்களா, அவர் போஸ்ட் கொடுக்கும் போது வாட்ச் மாட்டிச்சு. அந்த வாட்ச் 1.5 கோடி ரூபாவா. அது வேறையா? நம்ம ஆளுங்க பாருங்க, வாட்ச் மாட்டிச்சு எடுத்து போடுறான். அது 1.5 கோடி ரூபாய்க்கு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு வாட்சை கட்டிட்டு வந்து நீ இப்படி நீட்டுறா. சோ இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, டிவிக்கே அலப்பறை. அலப்பறைன்னா நான் நெகட்டிவ் டோன்ல சொல்லல, ஒரு மாதிரி ஒரு எலெக்ஷனை அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு கோவில் திருவிழா மோட்ல வச்சிருந்தாங்க ப்ரோ. காலையில இருந்து சோசியல் மீடியாவில ஆகட்டும், கிரவுண்ட்ல ஆகட்டும். எங்க ஊர் நிலவரம் சொல்லட்டுமா, எங்க ஊர்ல வந்து ட்ரெடிஷனல் டிஎம்கே காங்கிரஸ் ஓட்ஸ் தான் 1800 ஓட்ஸ் இருக்கும். ட்ரெடிஷனல் டிஎம்கே காங்கிரஸ். ஏன்னா எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ், ஆர்சி கிறிஸ்டியன்ஸ். இந்த வாட்டி சொல்றாங்க ப்ரோ ரிப்போர்ட்,
குறைஞ்சது 800 ஓட்டு டிவிகே போயிருக்கு. இங்கே நம்ம அசோகாந்த் அந்த அக்கா கிட்ட கேட்டோமே, அவங்களே தானே சொன்னாங்க எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டு சும்மா தீ மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க. எங்க ஊர்ல எல்லாம் நான் பார்த்தேன், பசங்க சொல்றாங்க சும்மா ரோட்ல நின்றுட்டு வரவங்க போக்கெல்லாம் கூப்பிட்டு இருந்தா மோர் சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடுங்க, அதெல்லாம் சொந்த செலவுலயே கொடுத்து போடு அப்படின்னு சொல்லி செமையா ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த திருவிழா மோட வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. சோசியல் மீடியாலாம் சொல்லவே வேணாம், அங்கவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதுல ஆர்வ கோளாறுல ஒருத்தர் ஓட்டு போட்டதே வீடியோ எடுத்து போட்டு அரெஸ்ட் ஆயிட்டாரு. நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதை பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டைம். ஸோ அந்த இதுல இன்னொன்னு நிறைய பேர் பார்த்தேன், டிவிகே ஃபேன்ஸே எப்படி பேசுறாங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பிஜேபியை கைட்டி விட்டுட்டு டிவிகேவும் அதிமுகவும் ஒன்னிணையணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டு. ஓகே, நான் என்ன சொல்றேன், லெட் த ரிசல்ட் ஸ்பீக். ஆமா, நமக்கு எதுவும் தெரியாது. ஓகேவா, இதுல இன்னொரு மேட்டரை நோட் பண்ணுவோம், அந்த ஓட் பர்சன்டேஜ் ஏறின அந்த ஸ்பீட் இருக்குல்ல, 7 o'clock ஆரம்பிக்குது, 9 o'clock அப்டேட் ஒன்று, 11 o'clock அப்டேட் ஒன்று, 1 o'clock, 3 o'clock. அப்புறம் கம்பேர் பண்ணா அப்படியே 75 லட்சம் ஓட்டு. சென்னையிலே நான் பார்த்தேன், சென்னையில நான் இப்போ ஓட்டு போடும்போது கியூ கட்டி எப்பவுமே காலியா இருக்கும். நான் 5 வாட்டி போட்டிருக்கேன், அது வரைக்கும் காலியா இருக்கும். இந்த வாட்டி நான் 45 நிமிஷம் நின்னேன். சில பேர்லாம் 1.25 மணி நேரம்லாம் நின்றுருக்காங்க. அதுதான் உண்மையிலே சொல்றேன், சென்னையில மாற்றம் வேண்டும். சென்னை வந்து கன்ஃபார்ம் மாற்றத்துக்கு எதிர்பார்க்குது. அதான் சொன்னல, கோட்டையில் பெரிய ஓட்டை ட்ரில்லிங் மிஷினை விட்டு ஓட்டெல்லாம் போல இடிச்சாச்சு. அது விஜயோடைய சம்பவம் தான் ப்ரோ. சென்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது 40 லட்சம் ஓட்டு 2021 படி 40 லட்சம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லி சென்னையில இருந்தது. எஸ்ஐஆர்ல 12 லட்சம் ஓட்டு காலி, 28 லட்சம் ஓட்டு தான் இருந்துச்சு. அந்த 40 லட்சம் இருந்தப்ப 20 லட்சமும் 22 லட்சமும் போலாச்சு. இப்ப வெறும் 28 லட்சம் ஓட்டர்ஸ்ல 22-23 லட்சம் போல் ஆயிருக்குது அப்படின்னா, ஸ்டாலின் தொகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 80,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா போல இருக்குது, 1 லட்சம் நீக்கிறதுக்கு அப்புறம். அப்ப என்னமோ நடக்குது சென்னையில. பெரிய இல்ல ஆன்டி இன்கம்பன்சி வேவா தான் நான் பாக்குறேன். ஒரு பக்கம் டிவிகேவா இருக்கலாம், ஆனா ஆன்டி இன்கம்பன்சி வேவ் பயங்கரமா இருக்கு. மாற்றத்துக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க நம்மள மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்படி எல்லாம் இருக்க அந்த அந்த ஓட் பர்சன்டேஜ் சர்னு ஏறுது. 3 o'clock 70% போயிடுச்சு. ஸோ 90 போயிடும்ன்ற மாதிரி எல்லாருமே. 5 o'clock தான் 82 ஏதோ இருந்துன்னு நினைக்கிறேன். 5 o'clock 82.5. அங்கிருந்து 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணா 90 தாண்டி இருந்தா எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா அது நடக்கல. அது வந்து ஒரு மாதிரி அப்படியே நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு 86 எதிர்பார்த்தேன். அந்த ரேஞ்சில தான் ப்ரோ வந்திருக்கு. நீங்க போஸ்டல் ஓட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அந்த 85 to 86 இந்த ரேஞ்சில தான் வந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு மாதிரி நடக்க அந்த கடைசி 1 மணி நேரத்துல வழக்கமா எல்லா தேர்தலையும் நடக்கும்ல, கள்ள ஓட்டு போடுறதுக்காக ஒரு கும்பல் நுழையிறோம். நீங்க சொல்ற மாதிரி ஏறும் கள்ள ஓட்டு போடுறதுக்காக பாத்தீங்கன்னா பூத்தை வந்து அப்படியே கைப்பற்றிடுவாங்க. இந்த வாட்டி அதுக்கான முயற்சி நடந்துச்சு, ஆனா பண்ண முடியல. இதனால அடிபட்டிருக்காங்க நிறைய எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, மண்டை உடைஞ்சிருக்கு. எவ்வளவு இடத்துல பார்த்தோம். இங்க ஆர்கே நகர்ல இது ப்ரோ, இவரு துறைமுகம் போட்டு துறைமுகம் தொகுதியில ப்ரோ பேசினே இருக்காரு ப்ரோ. டிவிகே கேண்டிடேட் அவர் தடுத்திருக்காரு. ஆக்சுவலி பூத்துக்குள்ள நுழையக்கூடாது, நீங்க ஏன் வரீங்கன்னு சொல்லி தடுத்திருக்காரு. நிறைய இடத்துல அது நடந்திருக்கு. ஜேர்னலிஸ்ட்னு போய் சொல்லிட்டு உள்ள போயிருக்காங்க. அடி வாங்கி அவருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போதே மயக்கம் வருது, ஆனாலும் தடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரி ஒர்க் இது? காசு வாங்காம எத்தனை பேர் வந்து டிவிகேக்காக வந்து பூத்துல உட்காந்தவங்க, என்டிகேக்காக பூத்துல உட்காந்தவங்க எல்லாம் ஒத்த பைசா காசு வாங்காம சொந்த காசுல வந்து உட்கார்றவங்க ப்ரோ. அப்படி உட்காந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில அனிஷ் பாத்திமான்னு ஒரு பொண்ணு, இப்பதான் ப்ரோ மேரிடு. அவங்க அம்சத்துன்னு சொல்லி அவரும் ஊடகத்துல இருக்கக்கூடியவர் தான். அவர் தான் மேரேஜ் பண்ணாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்க கேண்டிடேட்டா நிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சேஃப் இல்லைன்னா சில பேர் சொன்னாங்க. ஸ்டில் ஓகே பண்ணாங்க, பரவாயில்ல. பெரிய கடைசியில பூத்தை விசிட் பண்ண வந்த இடத்துல அடிக்கிறாங்க ப்ரோ. பூத்தை விசிட் பண்ண வராங்க சாயந்தரம் 5-5:30. அங்க வந்து இவங்க என்னன்னா, இவங்க ஆட்கள் உள்ள நுழைய ட்ரை பண்றாங்க. அது இவங்க கேள்வி கேட்கறாங்க. இவங்களை மட்டும் ஏன் உள்ள விடுறீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. அங்க ஆர்குமெண்ட் வருது, துரத்தி அடிக்கிறாங்களா ப்ரோ. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வீல் சேர்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கிறத அதை பார்க்கும்போது நமக்கு நெஞ்செல்லாம் பதறுது. இல்லை எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். இப்போ வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ பயங்கர போலீஸ் இறக்கியிருக்காங்க. அதில் ஒரு பாதி லெவலாவது தமிழ்நாட்டில் இறக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி லூஸாக விட்டுட்டு இந்த மாதிரி எவ்வளோ இல்லீகல் ஓட்ஸ் போயிட்டு நம்மளுக்கு தானே பிரச்சனை இது நாளை பின்ன. பட் இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்லுவேன் என்னன்னா, நாம் தமிழர் நண்பர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஓகே, காலத்தால் அப்பப்போ யாரை குறி வச்சு தாக்குறது, யார் நம்ம எதிரின்றதுல குழப்பம் வரலாம்.
ஜென்ம எதிரி யாரு அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். நான் நினைச்சுக்கிட்டது என்னன்னா, பிஃபோர் எலெக்ஷன்ஸ் சரி செஞ்சுக்கிறதுக்கான காலம் இருந்த டைம்ல நிறைய கரெக்ஷன் சொல்லியிருக்கேன், நிறைய விமர்சனம் வச்சிருக்கேன், நிறைய தவறுன்னு சுட்டி காட்டியிருக்கேன். பட் டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ரிசல்ட் என்னவா வந்தாலும் சரி, நான் ரொம்ப அவங்கள வந்து குத்தி காட்டுறதோ, ரொம்ப டீஸ் பண்றதோ, அவங்கள ட்ரிகர் பண்றதோ அந்த மாதிரி நான் பேச போறது இல்லை. மேபி ரொம்ப ஹம்பிளா என்னுடைய பாயிண்ட்ஸ் சிலதை நான் சொல்லாமே தவிர, அடிப்படையில் நான் எப்பயுமே அவங்க மேல அன்போடு தான் இருக்கேன். என்ன வந்து பகைவர்களாக, எதிரிகளாக, அந்த கட்சியை சார்ந்த ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பார்க்கலாம், நான் பேசுறது பிடிக்கல அப்படின்ட்டு. எனக்கு கோபம் இருக்கு, ஒரு சிலர் மேல தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எப்படியோ வேற மாதிரி இருந்திருக்க வேண்டியது இன்னைக்கு வேற மாதிரி இருக்கிறத அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சிலர் மேல கழுத்து வரைக்கும் இல்லை, இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரும் தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா நீங்க அவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க. இது மாறும். இந்த எலெக்ஷன் பாடம் கற்று தரனால எல்லா நாம் தமிழர்கள் ஆளுகளும் வெளில வருவாங்க. நீங்க பண்ணது தப்புன்னு அவர் உணரணும், உணரி அண்ணன் வெளில வருவாங்க, கட்சி விட்டு வெளியே வருவாங்கன்னு நீங்க இல்ல வெளில வருவாங்கன்னா சொல்றேன், இந்த ட்ராப்ல இருந்து வெளில வருவாங்க. ஒரே ஒரு ட்ராப்ல மாட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சிலர் மேலதான் எனக்கு இருக்கு ப்ரோ, பயங்கரமான கோபம் இருக்கு. மற்றபடி வெளிநாடுகள்லயும் சரி, உள்நாட்டிலையும் சரி, என்னை திட்டுறவங்களும் சரி, பல தடவை என்னை திட்டினவங்களும் சரி, வீடியோ போட்டு திட்டினவங்களும் சரி, அவங்க எல்லாரும் மேலே எனக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான அன்பு, அது தாண்டின வருத்தம், ஆதங்கம், இவ்வளவுதானே தவிர என்னைக்குமே எனக்கு வன்மம் கிடையாது. அதனால இன்னைக்கு அவங்கள டிஎம்கே காரன் அடிச்சு இப்படி ஒருத்தம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படி கண்டிப்பா அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண், அவங்க கண்டிப்பா ரொம்ப தப்பான விஷயம் தான் அது. அதனால சரி, ஓகே, அது இருக்கட்டும். ஸோ இப்படிலாம் சில கலையபரங்கள்லாம் முயற்சி பண்ணியும் பெரும் எதிர்கட்சிகள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை காப்பதற்காக தங்களுடைய மேக்சிமம் போட்டிருக்காங்க. கண்டிப்பா ஏடிஎம்கேவும் சரி, டிவிகேவும் சரி, என்டிகேவும் சரி, பூத்துக்குள்ள நுழைய விடாம முடிஞ்ச வரைக்கும் தடுத்திருக்காங்க. என்னென்னலாம் இந்த தீய சக்திகள் தீய வேலையை பண்ணலான்னு முயற்சி பண்ணாலும் அதை வந்து கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ ஓவராலா ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபையிங் எலெக்ஷனா இருக்கு. அண்ட் இப்போ இது வரைக்கும் பேசிட்டோம், ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன, யாருக்கு எவ்வளவு போலா இருக்க வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த ஜோன்ல யார் அதிகமா ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு, விஜய் யாரை அடிச்சு காலி பண்றாரு, இல்ல அடிச்சு காலி பண்ணி அவரே மேலே ஏறி உட்கார்றாரா, இந்த அனாலிசிஸ் எல்லாம் இருக்குது இல்ல, அதில் இருக்கக்கூடிய வித்தியாசமான கோணங்களையும் பார்வைகளையும் நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா பேசிடுவோம். ரொம்ப நன்றி ப்ரோ. எல்லா வாட்டியும் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவேன். திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.